ஆராதனை செலுத்த வேண்டும். எப்படிப்பட்ட புத்தி உள்ள ஆராதனை செலுத்த வேண்டும், அது தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா ஆராதனையா இருக்க வேண்டும் என்பதை நமக்கு இன்றைய நாள்ல கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஆவியானவர். உண்மையிலே அருமையான ஆழமான சத்தியம் வெளிப்பாடுகளோடு வந்தது. வெளிச்சத்தை பெற்றுக் கொண்டிருக்கோம். இந்த சத்தியத்தை மற்றவர்களும் அறிந்து கொள்ளவும், புத்தியுள்ள ஆராதனைகள் ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு நிமிஷத்திலும் செய்யவும், அவருடைய இரக்கத்தை முன்னிட்டு அவர் எங்களுக்காக கல்வாரி சிலுவையில செய்து முடித்தது. அவருடைய சரீரம் எனக்காக கிழிக்கப்பட்டது, அவருடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது. இன்றைக்கு நான் அவருடைய பரிசுத்த ரத்தத்தால் கழுவப்பட்டு ஒரு புத்தி உள்ள ஆராதனை செலுத்த அவரை முன்னிறுத்தி அவருடைய இரக்கத்தை பெற்று ஜீவபலியா புத்தி உள்ள ஆராதனை செய்ய வேண்டும் என்பது ஆழமான சத்தியத்தோடு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நாம் மகிமைப்படுவதாக. அப்படியாக இந்த வார்த்தையை மற்றோடு பகிர்ந்து கொடுங்கள். மற்றவர்களும் புத்தி உள்ள ஆராதனை செலுத்தட்டும், வெளிப்பாடுகளை பெற்றுக் கொள்ளட்டும். அச்சருக்கு சுகந்த வாசனையாய் அந்த ஆராதனை சுகம் போல எடுக்கப்படட்டும். ஆமேன். அருமையான ஆராதனை, அருமையான வார்த்தைகள். உண்மையிலே கர்த்தர் நாம் மகிமைப்பட்டது. ஆமேன். சரியாற்ற நேரம் 7:51. நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கும் ஒரு பாடலோடு கடல் சென்று நாங்கள் அடுத்ததாக வார்த்தை வெளிச்சத்துக்குள்ளாய் கடல் செல்வோம். கர்த்தர் நாமம் மகிமைப்பட ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும், பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்னில் மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா யாவே அல்லேலூயா யாவே Hallelujah, Yahweh, Hallelujah. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும், அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும், அல்லேலூயா. உங்க நாமம் உயிரினும் என்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாதே. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாதே. இயேசுவே உம் நாமமே உயரணும், அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும், அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்னில் மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே நாமமே
உங்க நாமம் உயரேனும் என்று மேன்மை அடையேனும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரேனும் என்னில் மேன்மை அடையேனும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா Hallelujah. Yahweh, hallelujah. Yahweh, hallelujah. Yahweh, hallelujah. Amen. கர்த்தர் ஒன்றே மகிமைப்படுவதாக. சரியா டொரண்டோ நேரம் 7:56. ஆமென். அடுத்ததாக நாங்க வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைய போகிறோம். உங்களோடு டொரண்டோல இருந்து சகோதரி ஏமி புஷ்பராஜா அவர்கள் இணைவார்கள். கர்த்தருக்கு நாம் சுவாசிக்கின்றேன். வார்த்தை வெளிச்சத்தின் பகுதியில் தேவ செய்தியோடு இணைந்து எங்களுக்கு வார்த்தையின் வெளிச்சத்தை வெளிப்படுத்துவார்கள். நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி சியானி சேர்ந்து அவர்கள் சில காரியங்களை நமக்கு உண்மையிலேயே அந்த வார்த்தையின் வெளிச்சம் ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 தொடக்க 2 வார்த்தைகளை ஒரு அடிப்படையா வைத்து அந்த வார்த்தையின் வெளிச்சத்தை நம்ம கொடுத்தார்கள். மீதியான பகுதிகளை வாசிக்கும்படியா சொன்னார்கள். அப்படியாக நாங்க வாசித்த வேளையில நாங்க சபையில பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் எப்படிப்பட்ட அங்கத்துவமா இருக்கின்றோம். மீதியான பகுதியை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது சபையில நாங்கள் எப்படிப்பட்ட அங்கத்துவமா இருக்கின்றோம். இங்க பாப்பமா இருந்தா பாருங்க, அந்த தொடர்ந்து அந்த வசனங்களை நாங்க வாசிக்க போறே பாருங்க. அங்கே சொல்லுகிறார் பவுலடிகிறார் எப்படி என்று சொன்னா 3ஆம் வசனம், அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, அருளப்பட்ட கிருபை அருளப்படுது என்று சொன்னா எங்களிடத்துல எந்த இடத்துல நாங்கள் பேச முடியாது. தேவனை குறித்து நாங்கள் பேச முடியாது. கிருபை இல்லை என்று சொன்னால் நானும் நீங்களும் இணைய முடியாது. நாம் நிர்மூலமாகாதிருப்பது சுத்த கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அப்ப அவருடைய சுத்த கிருபையினாலதான் அவர் சொல்லுகிறார் என்ன, தனக்கு அருளப்பட்ட கிருபை. இன்னைக்கு நாங்க எவ்வளவுக்கு அந்த கிருபையை வாஞ்சிக்கிறோமோ அந்த கிருபை தான் எங்களை இந்த இடத்துல இருக்க வைக்கிறது. அவருடைய சமூகத்தை வாஞ்சிக்க வைக்கிறது. அவருடைய அன்பின் உறவில எங்களுக்கு கலந்து வைக்கிறது. அவரோடு இணைந்து உறவாட வைக்கிறது. அப்ப பாப்பீங்கன்னு சொன்னா அப்ப பாருங்க, அந்த கிருபையை குறித்து நாங்க இங்கே பார்ப்போம் வேண்டாம். அப்ப பவுலடியாருக்கு எப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்ப என் கிருபை உனக்கு போதும், பல வீதத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி அந்த கிருபையை கொடுத்த தகப்பன் அந்த கிருபையினால் அவர் சொல்லுகிறார் எப்படி என்று சொன்னார். இங்கே சொல்லுகிறார், அந்த அருளப்பட்ட கிருபையினால உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து என்ன சொல்றாரு, எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணாமல் இன்னைக்கு கொஞ்சம் விட்டா மிஞ்சுவாங்க, கொஞ்சம் பேச விட்டா இன்னும் சொல்லிப்போம் மிஞ்சி. அந்த ஒரு அளவு தேவன் கொடுத்த கிருபையின் அளவை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த கிருபையின் உண்மைத்தன்மை உணர்ந்தவர்களா, அந்த கிருபைக்குள்ள கட்டுப்பட்டவர்களாய், அப்ப தேவன் கொடுத்த அளவுக்கு அந்த கிருபையின் அளவுக்கு ஏற்றபடிகளாக நாங்க இருக்க வேண்டும் என்பதை தகப்பன் நமக்கு சொல்லுவார். அப்ப எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணாமலும் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே. ஒரு விசுவாசத்தின் அளவு எப்படி இருக்கிறது? ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டது உண்மைதான். ஆனா ஆபிரகாமுக்கு பாருங்க, அந்த கர்த்தர் சொல்லிட்டு ஆபிரகாம் ஆதியாகம புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரத்துல அழைப்பு கொடுத்த தேவன் அழைத்து அவருக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அவர் அந்த விசுவாசத்தை பற்றி கொள்ளுகிறார். ஆனால் இங்கே சாரால் என்ன செய்யற பாருங்க, அவரோட மனைவி சொல்லுறா என்ன, என்னாலதான் என்னுடைய வீடு கட்டுப்படையில. அப்ப உண்மை என்ன செய்யுது, வேலைக்காரி மூலமாவது தன் அடிமை பெண்ணாக ஆகாது கூடாவது என்னுடைய வீடு கட்டப்படட்டும், நீர் அவளை ஏற்றுக்கொள்ளும் சேர்த்துக்கொள்ளும் என்று சொன்ன உடனே இந்த ஆபிரகாம் பாருங்க, தக்கன்னு மனைவியின் வார்த்தையை கேட்டு செயல்படுங்க.
விசுவாசத்தை எப்படி எண்ணினார்கள், எப்படி மிஞ்சி போனார்கள், எண்ணத்தை மிஞ்சி நடந்தார்கள். ஏன் இந்த இடத்துல நான் இதை சொல்லி காட்டுகிறேன்? எங்களுடைய மாமிசம் பலவீனம், ஆவியோ உற்சாகம் உள்ளது. அப்ப நாங்க மிஞ்சி எண்ணாம அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படி, அப்ப இன்றைக்கு அழைந்த தேவன் உண்மை உள்ளவராயிற்ற உண்மையுள்ள அழைப்புகள் இங்கு ஆபிரகாம் நடத்தி கொண்டு வருகிற அவன தந்தையோ விக்கிரகங்களுக்குள்ளே அடிமைப்பட்டவன், ஆபிரகாமின் தந்தை. அப்ப இவர்களுக்கும் அந்த விக்கிரத்தை குறிச்சான சில ஈடுபாடுகள் இருக்கும். ஆனால் அப்படி இருந்தாலும் ஆபிரகாம் அவரை திருப்புகிறார். தன் பிள்ளை இந்த சந்ததி இப்படி போகக்கூடாது. அப்ப திருப்பி தன் பக்கம் அழைத்த தேவன் அவருக்கு விசுவாசத்தை கொடுத்து, அவர் பிராமிஸுக்கு, அதாவது வாக்கு தத்தங்களை கொடுத்து, இந்த இடத்துக்கு போ என்று சொல்லி அங்கே இடத்தை கொடுத்து, அவரை அந்த இடத்துல ஆசீர்வதித்து, அங்கே வேலைக்காரரை கொடுத்து, அவருக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுத்து, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஆசீர்வதித்த தேவன், அப்படிப்பட்ட தேவனுடைய விசுவாசத்துல இவர் எப்படி மிஞ்சி இடத்துல யாருமே நினைச்சு நான் சிரித்து பார்க்க இந்த வசனத்தினுடைய ஆழம் என்ன. அப்ப இந்த ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லி அழைக்கப்பட்டவர் ஏன் இந்த மனைவி சொல்லுக்கு டக்கண்டு கீழ்ப்படிந்து விட்டார்? பாருங்க, ஆகாரோடு சேர்ந்த போது அவள் தரித்தாள். அப்ப இவர் சொல்லுகிற மனைவி சொன்ன உடனே ஆபிரகாம் அங்க யோபுக்கு மனைவி சொல்லுகிறாள், தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிறாள். ஆனா யோபு என்ன சொல்ற அடி பைத்தியக்காரி போல பேசுறேன். ஜோன் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறாங்க, அதற்கு அவன் என்ன சொல்ற, நீ பைத்தியக்காரி போல பேசுகிற. தேவன் கையில நன்மையை பெற்று நாங்கள் தீமையை பெற வேண்டாமோ என்றார். எல்லாவற்றையும் இழந்த யோபு அங்கே மனைவி மாத்திரம் சொத்து இழந்தான், சுகத்தை இழந்தான், எனக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்த ஜோபு இழந்த நிலையில ஒரு ஆறுதல் கூடுற மனைவி, பக்கத்து துணை, பக்கத்துல இருக்கிறவா சொல்லுற வார்த்தை என்ன? தேவனை தூசித்து ஜீவனை விடும். அப்ப ஜீவனை விடும்னு சொன்னா இங்க அவன் ஜோபு சொன்னா, அவன் விட மாட்டேன், தேவனை தூஷிக்கவே மாட்டேன். ஜோபு எல்லாவற்றும் ஜோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லைன்னு சொல்லி யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அங்கே வார்த்தை 22ஆம் வசனம் நமக்கு ஆழமாக சொல்லுகிறது. ஜோபினுடைய உண்மைத்துவ நிலை, உத்தமனும் சன்மார்க்கனும் இருந்த நிலைமை, எவ்வளவு உத்தமனாய் நடக்க, பேச்சு, சொல், செயல் எல்லாவற்றும் உத்தமனாய் சன்மார்க்கனாய் நீதிமானாயிருந்தான். நீதிமானாயிருந்தான். 10 நாள் இந்த மனைவியின் பேச்சு அவன் என்ன செய்யல, கேட்கவே இல்லை. இந்த காலகட்டம் அந்த காலத்து தெரிந்து பக்தியால என்ன செய்துட்டான், தேவனை மகிமைப்படுத்த, தேவனை தூஷிக்க என்னால முடியும். ஒவ்வொரு இந்த நன்மையை பெற்றான். யானை இங்கே விசுவாசத்து தந்தி என்று அழைக்கப்பட்ட ஆபிரகாம் சற்று விசுவாசத்துல அழுவி குறைந்து போன அவருக்கு அருளப்பட்ட கிருபை, பித்தகைய கிருபை, அதைத்தான் உங்களுக்கு நான் சொல்ல வரேன். அப்ப இங்கே பவுலடிகளார் சொல்லுவார், வளர்ந்த அந்த அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவராய் தெளிந்த எண்ணம். எங்களுக்கு ஒரு காரியத்தை தெளிவில்லை என்று சொன்னா நாங்க சொல்வார், நிறைவுடன் தழும்பாது குறைவுடன் தழும்பும் என்று சொல்வார்கள். அப்ப நிறைவுடன் நிறைவானவருடைய நிறைவானதை பெற்றுக் கொள்ளும் போது, அந்த நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். 1 கொரிந்தியர் 10:13 சொல்லுகிற வார்த்தை அதிகாரம். அப்ப அங்க பாத்தீங்கன்னா அப்ப நிறைவானது நிறைவை பெற்று விட்டால் அதுல ஒரு தெளிவு வரும். இப்ப நாங்கள் ஒரு காரியத்தை செய்ய போறோம், அந்த காரியத்தை குறித்து நாங்க நல்ல தெளிவை பெற்றோம். அதைத்தான் நோவா பெற்றுக்கொண்டார். கர்த்தர் திட்டத்தை வெளிப்படுத்தி விட்டார், நான் இப்படி அழிக்க போறேன், நீ இப்படி ஒரு பேழை செய் என்று சொல்லி அந்த நோவா கட்டின அந்த பாக்குக்கு அவர் இன்ன அகலம், இன்ன நீளம், இன்ன உயரம் இருக்கணும், இப்படி சென்னல் வைக்க வேண்டும், இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி எதெல்லாம் உள்ளுக்குள்ள நீ உள்வாங்க வேண்டும் அப்படி திட்ட தெளிவா வரைபடத்தை கொடுத்து விட்டார். அப்படியே நோவா என்ன செய்து விட்டா, செய்து முடிச்சு அவளாளி வரப்போது நான் கத்தர் சொன்னெல்லாம் பள்ளிக்குள்ள பிரவசித்து கத்தர் கதவை அடைத்தார். கத்தர் கதவை அடைத்தார். நெகேமியாவுக்கு கத்தர் தெளிவாய் சொல்லிவிட்டார், தெளிவாய் சொல்லி தயவை கொடுத்து விட்டார்.
நெகேமியா தேவன் கொடுத்த திட்டத்தை தன் மனதில வைத்து அந்த திட்டத்தை 52 நாட்களுக்குள்ள அந்த இடிந்து போன அலங்கத்தை கட்டி முடிச்சார். அப்ப தெளிவு வந்துட்டு தேவனுக்கு ஒரு காரியத்துல எங்களுக்கு ஒரு தெளிவு இருந்தா தளம்பல் வேற. அவங்களுக்குள்ள என்ன தெளிவு வேண்டும். அப்ப என்ன வேண்டும்? தெளிந்த எண்ணம் உள்ளவரா என்ன உங்களுடைய எண்ணத்துல தளம்பல் வரக்கூடாது. இன்னைக்கு பல பேர் பல எண்ணங்கள் கொண்டு வருவார். ஒரு நிமிஷத்திலே பல எண்ணங்களை வைத்துருவார். நாங்கள் அப்படி செய்வோம் அதை போடுவோம் இதை போடுவோம். ஒன்றுமே நடக்காது. கடைசியில குந்தியே இருப்பார். இது பல எண்ணம் கொண்டு வருவார். ஆனா ஒரு எண்ணம் ஒரே நோக்கம் தேவ திட்டத்துக்கு நம்ம அர்ப்பணித்து விட்டு அவர் சித்தம் செய்ய நாங்க அவர் சத்தம் கேட்க எங்களை அர்ப்பணித்து விட்டோம் என்று சொன்னால் அந்த அர்ப்பணிப்புல நாங்க தெளிந்தவராயிருந்தோம். அந்த தெளிந்த புத்தியுள்ள எண்ண வேண்டும். யோபு அதைத்தான் செய்தார். யோபு அதைத்தான் செய்தார். அவரிடத்துல நன்மையை பெற்றான், தீமையை பெறவிட்டான். தீமையை பெறவன் நீ என்ன பைத்தியக்காரி போல பேசுற? நீ இப்படி பேசலாமா? இன்னைக்கு நாங்க ஒரு சூழ்நிலையில போய்விட்டா எங்களுக்கு ஆறுதல் சொல்ல எங்களுக்கு உறவுகள் பல பேர் உண்டு. அவர்கள் பலவிதமான ஆறுதல் சொல்லி எங்களை என்ன செய்கிறார்? பல திசைக்குள்ளே இழுத்து விடுவார். ஆனா அழைத்த நானும் நீங்களும் தெளிந்த புத்தி உலக தெளிந்த எண்ணத்தை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். சமூகத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அவரிடத்துல இருந்தா நாங்களுக்கு அவர் ஆலோசனை கத்தர். அவருடைய நாமங்கள் ஒன்று ஆலோசனை கத்தர். அந்த ஆலோசனை கத்தரிடத்துல ஆலோசனை பெற்றவர்களா நாங்க தெளிந்த எண்ணத்தோடு தெளிந்தவர்களாய் நாங்க சந்தேகப்பட்டோம் என்று சொன்னார். நிச்சயமாக இந்த ஆவிக்குரிய ஜீவியம் கட்டப்படாது. மற்றவர்களை வழி நடத்துவாயிருந்தா அவர்களை வழி நடத்தவே முடியாது. அதை நாங்க மனதில கொள்ள வேண்டும். அப்ப இங்க பாருங்க, அடுத்து சொல்லுறேன் ஏனெனில் காரணத்தை சொல்லுகிறார் பாருங்க. ஏனெனில் சொன்னா காரியத்தை சொல்லுகிறார். புதிய காரியம் நமக்கு ஒரே சரீரத்துல அநேக அவயங்கள் இருந்தும் நிச்சயமாக எங்களுடைய சரீரத்துல அநேக அவயங்கள் உண்டு. கண்ணுண்டு, காதுண்டு, அவரு சொன்ன போல மூக்குண்டு, நாக்குண்டு இல்லையா? அடுத்தது என்ன? வயிறுண்டு இல்லையா? ஒவ்வொரு அவயங்களும் காலுண்டு, கை உண்டு, எல்லாமே உண்டு. அந்த அவயங்கள் ஒவ்வொன்றும் பாருங்க, அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களும் ஒரே தொழில் இராதது போல அவயங்கள் பல. கண்ணுக்கு தெரியாது நுகர, மூக்குக்கு தெரியாது பார்க்க, கைக்கு தெரியாது நடக்க, காலுக்கு தெரியாது செய்ய. விளங்குதா? ஆனா இந்த ஒரு அவயம் எல்லாவற்றையும் செய்து விட்டா மற்ற அவயங்களுக்கு வேலையே இல்லை. அப்ப தகப்பன் ஒவ்வொரு அவயத்துக்கு ஒவ்வொரு தொழிலை கொடுத்து ஒவ்வொரு விசேஷித்தமான வடிவத்துல விசேஷித்த தொழிலை கொடுத்திருக்கிறார். மூக்கு நுகர வேண்டும், நாக்கு சுவைக்க வேண்டும், பல்லு கடிக்க வேண்டும், காது கேட்க வேண்டும், வாய் பேச வேண்டும், கால் நடக்க வேண்டும், கை செய்ய வேண்டும். அப்ப பாருங்கள், அநேக சரீரம் தான் ஒரே சரீரமான அநேக அவயம். இதைத்தான் நாங்க சபையில எப்படி ஆராதிக்க வேண்டும், எப்படி நாங்க சபையில இருக்க வேண்டும் என்று சொன்னார். இன்னைக்கு பல பேர் நாங்க சபையில, அதுவும் இந்த தடா தேசத்தை பொறுத்த மட்டும் பல்கலாச்சார நாடு. இந்த பல்கலை கலாச்சார நாட்டில பல மொழி பேசுகிற இந்த சமூகத்தில பல இனங்கள் எங்கள் சமூகத்துல சபைக்கு வருகிறார்கள். பல்வேறுபட்ட பேச்சு மொழிகள்ல வருகிறார். ஆனா அவர்களை ஒருமுகப்படுத்தும் ஒருநிலைப்படுத்தும் எங்களுடைய தகப்பனாலதான் முடிஞ்சது. அவருடைய நாமத்தின் வல்லமையால முடிந்தது. அவரை அங்கே இணைக்கின்றார். அந்த மகிமை தேவன் மகிமைப்படுகிறார் ஒவ்வொருவருக்குள்ளே. அப்ப நாங்கள் ஒவ்வொருவரா இருந்து கொண்டிருந்தாலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு அவயவங்களா இருந்து இந்த செயல்பட வேண்டும் என்று நீங்க பவுலடிகளார் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். உங்கள் எப்படி சபையில் ஆராதனை எப்படி நாங்கள் சபையில செயல்படுகின்றோம். அவருக்கு ஆராதனைக்கென்று வந்து நாங்கள் செயல்படாதபடி வெறும் பெஞ்சுக்காக அதுல சும்மா இருந்து சூடேத்தி போட்டு எங்களுடைய போனை எடுத்து அதுல பல பேருக்கு SMS அனுப்பி சொல்றது நாங்க இன்னும் ஒரு இணைப்பு இணைத்து வைத்திருக்கிறோம், அவர்கள் இணைந்திருக்கிறார், அவர்கள் இந்த வார்த்தையை கேட்கிறார்கள், துதியை கேட்கிறான்னு சொல்லி நாங்கள் பல பேரோடு இணைந்து அந்த இடத்துல அந்த நேரத்தை வீணாக்கி அந்த அவையோ என்ன செய்யறது பார்த்தீங்களா? சிந்தித்து பாரு.
எங்களுடைய ஒரு தொழிலை செய்யாவிட்டால், இவன் இவன் பல்லுக்கொதி வந்து விட்டால் பல்லால சாப்பிட முடியாது. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? வேதனைப்பட வேண்டும் இல்லையா? அப்ப பாருங்க, எவ்வளவு எவ்வளவு காரியத்தை செய்கிறோம் பாருங்க. அப்ப என்ன நடக்குது பாருங்க எங்களுக்குள்ள. அப்ப பாருங்க, நாங்கள் அவயவமா இருக்கிறோம், ஆனா என்ன காரியத்தை செய்கிறோம் பாருங்க. ஆனா தகப்பன் சொல்றேன், நீங்க இப்படித்தான் ஒரு தொலை ஒரு எல்லா அவயவமும் சேர்ந்து ஒருமலைப்பட்டவர் ஒரே ஒரு நாமத்தை, வல்லமுள்ள நாமத்தை, அவருக்கு ஒரு புத்தி உள்ள ஆறுதலை செலுத்த ஆனா நீங்கள் அழைக்கப்பட்டு கொண்டு மறந்து இப்ப உண்மை உள்ள புத்தி உள்ள இது பாருங்க, நமக்கு ஒரே சரத்துல அநேக அவயவங்கள் இருந்தாலும் எல்லா அவயவங்களும் ஒரே தொழில இராதது போல அநேக நாமும் கிறிஸ்துவுக்கு ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறோம். எங்களுக்கு கொடுத்த தாளந்து, இவன் கொடுத்த கிருபையாய் அருளப்பட்டு அந்த தாளந்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. அவர் நம்மை அழைத்து அவருக்கென்று பயன்படுத்த பார்த்தவங்க நிற்கும்படியே நம்மை அழைத்திருக்கிறார். எப்படியாக இவ்வளவு நல்ல தேவன் என்று பார்த்தீங்களா? இவ்வளவு நல்ல அழைத்த தேவன் உண்மையில அவற்றை அழைப்புக்கு நாங்க உண்மையாயிருக்கோம். அப்படியாக நாங்க உண்மையுள்ள நாங்க அழைத்த அழைப்புக்கும் நாங்க உண்மையா இருப்போம்னு சொன்னால் நிச்சயமாக அவருடைய இலக்கை நாங்க அடைய முடியும். அது புத்தி உள்ள ஆராதனையா மாறும். அங்கே பாத்தீங்கன்னா அடுத்த சொல்ற பாருங்க, நமக்கு அருளப்பட்ட கிருபையின் அவர் மீண்டும் சொல்லுறார் பாருங்க, தனக்கு அருளப்பட்ட கிருபையின் படியை பற்றி சொல்றார். அடுத்து சொல்றார் பாருங்க, நமக்கு அருளப்பட்ட கிருபை தன்னை நம்மை போல மாற்றுகிறார். நமக்கு அவர் எங்களை இணைக்கிறார். இணைத்து சொல்றார். முதல் சொன்னார் தனக்கு அருளப்பட்ட கிருபையின்படி, எனக்கு அருளப்பட்ட கிருபையின்படியா ரோமர்கள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை சொல்றார். ஆனால் அடுத்தது இந்த வசனம் சொல்றார் பாருங்கள், ரோமர்கள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அங்கே 9ஆம் வசனம் சொல்லுகிறார், நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி. அப்ப நமக்கு இந்த கிருபையின் காலத்துல தேவன் நமக்கு அருளப்பட்டு அந்த கிருபையின் காலத்துல நிற்கின்றோம். அந்த கிருபையின் காலத்துல நிற்கிறோம். அப்ப நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி நாம் ஒவ்வொருான வரங்களாலும் பாருங்க, ஒவ்வொருான வரங்கள் உள்ளவர்களாய் இருக்கிறபடியால் நம்ம தீர்க்க தரிசனம் சொல்கிறோம். தீர்க்க தரிசனம் சொல்கிற வார்த்தையுடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதா சொல்ல கடவன். தீர்க்கதரிசனம் உள்ளவன் தன்னுடைய விசுவாசத்துக்கு பிரமாணத்துக்கு ஏற்ற அவருடைய வார்த்தை, விசுவாச வார்த்தை, பிரமாணம் என்ற வார்த்தை, அந்த கட்டளை, அந்த கற்பன் அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க சொல்லப்பட வேண்டும், சொல்ல வேண்டும். அடுத்தது ஊழியம் செய்யறோம், ஊழியத்துல போதிக்கிறோம்னா போதிக்கிறதுல இருக்க வேண்டும். அப்போ நாங்களும் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவ சரத்துக்குள்ள ஒவ்வொரு அவயவங்களா இருக்கிறோம். கண் பார்த்தது, மூக்கு நுகர்வது, வாய் பேசுறது போல இங்கே சபைக்குள்ளே நாங்கள் போதகம் பண்ண வேண்டும். தீர்க்கதரிசனம் உரைக்க வேண்டும். புத்தி சொல்லுவான், புத்தி சொல்லுவேன். அங்க அடுத்த வசனம் சொல்லுகிறது, நித்தான் சொல்றது வசனத்துல வாசிக்கிறேன் பாருங்க. 8ஆம் வசனத்துல என்ன சொல்ல, புத்தி சொல்லுவான், புத்தி சொல்லுகிறதுல தத்திருக்க கடவன், பகிர்ந்து கொடுக்கிறவன், வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். பார்த்தீங்களா? பகிர்ந்து கொடுக்கிறவன். நிச்சயம் ஃபெலோஷிப் செய்வோம் இல்லையா? நாங்கள் சபை முடிந்தவுடன் ஃபெலோஷிப் செய்வோம், ஒரு ஒன்று கூட செய்வோம், ஒரு கெட் டுகெதர் மாதிரி செய்வோம். அங்கே இடத்துல பல காரியங்களை நாங்கள் என்ன செய்வோம், டிஸ்கஸ் பண்ணுவோம் எங்களுடைய சபை வளர்ச்சிக்காக. அப்ப அதுல பகிர்ந்து கொடுக்கிறவன், அந்த ஃபெலோஷிப்பை நடத்துறவன் எல்லாரையும் என்ன செய்வான், இவ கொண்டு வந்தவ, அவ செய்யறா, அவதான் இதை செய்யறவ, அவதான் இதை கொண்டு வந்தவ, அவதான் அப்படி ரெண்டு ஒரு ஏற்றத்தாழ்வு பார்க்காம வஞ்சனை இல்லாமல் கொடுக்க. பார்த்தீங்களா எப்படி ஆலோசனை சொல்லுகிறார்? உண்மையிலேயே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து சொல்றாரு பாருங்க, ஜாக்கிரதையா இருக்கு கடவன், இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடன் செய்ய கடவன். இன்னைக்கு ஓறுதல் கொடுத்து விட்டா நாளைக்கு அவங்கதான் கொடுப்பாருன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். உற்சாகமா கொடுக்க அவருக்கு விரும்பின தேவன் அவர் உற்சாகமா கொடுக்கிற என்ன செய்யறார்? காணிக்கையில பிரியமாயிருக்கு. உற்சாகத்துடன் கொடுக்கிற தேவன் பிரியமாயிருக்கு. அவன் உற்சாகத்துடன் கொடுக்க அவன் கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். தேவனுக்கு உற்சாகமா கொடுக்கறதுக்கு இரக்கம் செய்யறவர்கள் இரக்கம் செய்கிறார்கள். பகிர்ந்து பகிர்ந்து கொடுக்கணும். ஊழியம் செய்யறபடி ஊழியம் செய்ய வேணும். போதிக்கிறபடி போதிக்க வேணும். தீர்க்கதரிசனம் படி தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டும்.
இப்படியாக தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பாத்தீங்களா, எப்படி எங்களோட சரத்துல ஒவ்வொரு அவயங்களும் ஒவ்வொரு தொழிலை செய்யறதும் அதே போல சபையாய கிறிஸ்துவுக்குள்ள நாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவயவங்களா இருக்கின்றோம். எங்களுக்கு கொடுத்த தாளந்தின்படி, எங்களுக்கு கொடுத்த நன்மை ஈவுகளின்படி நாங்கள் எப்படி ஆராதிக்கின்றோம், எப்படி சபையில நாங்கள் செயல்படுகின்றோம், அதை நமக்கு இங்கே ரோமரின் புஸ்தகம் ஆழமான சத்தியத்தை நமக்கு வணிந்திருக்கு. அது மட்டும் உங்கள் அன்பு மாயமற்றதாயிருப்பதா. ஏன் சொல்லுங்க, ஒரு சில பேர் அன்பு காட்டுவாங்க, இந்த எங்களை கண்டோடனே இந்த சுசுரம் இந்த சுசுரம் அப்படி பாடுவாங்க. அதே வாய் இன்னொருத்திட போய் சொல்லு, ஐயா இவங்களா, இவங்க இப்படி பேசு, இவங்க இப்படி கண்டிச்சாங்க, இவங்க இதை செய்யறாங்க, எனக்கு இடம் கொடுக்கலே. இப்படிப்பட்ட எண்ணங்கள் மாயமற்ற மாயம் நிலையிலா அப்படிப்பட்ட அன்பை உழைந்தா சபைக்குள்ள கிறிஸ்தவன் வெறுக்கிறார். தீமையை வெறுத்து நன்மை, தீமையை நன்மையினால் வெல்லண்டு வார்த்தைகள் பார்த்து சொல்லுவது அதே அதிகாரத்துல இருக்கிறது. 21 நீ தீமையினால வெல்லப்படா, தீமையை நன்மையினால வெல்லண்டு சொல்லுகிறார். அப்ப நாங்க எனக்கு தீமைக்கு தீமை சரி கட்டுறோமா? அவங்க இப்படி செஞ்சுட்டாங்க, நானும் அவங்க இப்ப செய்வேன்னு பாருங்க. அவங்க இந்த ஸ்டிக்கர் எனக்கு போட்டாங்க, நானும் உனக்கு ஒரு ஸ்டிக்கர் அனுப்புவேன், ஒருவேளை வேணும் வாட்ஸ்அப்ல. இப்படி மெசேஜ போட்டாங்க, அவங்களுக்கு ஒரு மெசேஜ் நான் அனுப்புவேன். அப்படி பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண். அது மோசையும் காலத்துல அந்த இஸ்ரவேலனுடைய கடின சிந்தைக்காக அப்படியான கட்டணத்துல மோசே சொன்னார். ஆனா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ அந்த கற்பனையை மாற்றி அன்பு கட்டளையா மாற்றி விட்டார். தன்னையுடைய பலியா கொடுத்து கல்வாரி சிலுவையில பிதாவே இவர்களை மன்னி, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார். அப்படியாக அவர் அன்பு கட்டளைக்குள்ள 2 கட்டளைக்குள்ள கொண்டு வந்து எங்களை எவ்வளவு 770 முறை 770 முறை என்று சொன்னார். எல்லாரும் பெருக்கி பார்க்கிறார்கள். அப்படின்னு சொன்னார் 490 முறை தானா? நல்ல 770 முறை என்று சொன்னார். எங்களுடைய 7 வருஷம், அது மோசே சொன்ன மாதிரி 70 ஆண்டுகளாய் இருக்கலாம். உங்களுக்கு கொடுத்த ஆயுள் காலங்கள் 70-80 ஆண்டுகள். ஆனா அந்த 7 தலைமுறை, அந்த புடமான தலைமுறை, அது வரைக்கும் நீ மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த மன்னிப்பு முறைவா இருக்க வேண்டும், பூரணத்துவம் அடையும். மன்னிக்கிறேன்னு சொல்லி போட்டு அடியில வஞ்சகத்தை வைத்து, இங்கே தாவீது தன் மகனுக்கு சொன்னது போல தீயமை குறித்து சீமையை குறித்து ஜாக்கிரதையா இரண்டு சொன்னது போல அப்படிப்பட்ட மன்னிப்பை தேவன் எதிர்பார்க்கவில்லை. பிரியமானவர்களே, முழுமையான அந்த மன்னிப்பு மன்னித்து விட்டால் நாங்க அதை மறந்து விட புதிதானவர்கள் மாற வேண்டும். கிறிஸ்தவ இப்படிப்பட்ட அவயம் செயல்பட வேண்டும். இப்படிப்பட்ட அவயமா நாங்க இருக்க வேண்டும். சபையில இப்படி இருக்க வேண்டும் என்ற கற்றுக் கொடுக்கிற அன்பு மாயமற்றதா இருக்க வேண்டும். அன்பு கொடுத்த நீ முழுமையா பூரணமா மன்னிச்சிரு. தியானம் பண்ணுறதுல ஒருத்தருக்கு முந்திக் கொண்டு. இன்னைக்கு நாங்க கோவப்பட்டா, இது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டா அதையே மன்னிக்க முடியாம அதையே வைத்துக்கொண்டு மனதுல வைத்துக்கொண்டு அதையே சாய்த்து கொண்டிருப்பார். எவ்வளவு காலம் எடுக்கிறது, எவ்வளவு அது ஆவிக்குரிய ஜீவத்தின் வளர்ச்சியை காண்பிக்கிறது. உங்கள் ஆவிக்குரிய ஜீவிய வளர்ச்சி எத்தகையதா இருக்கிறது. அடிக்கடி ஒரு கண்ணாடியில போயிட்டு காலம் எழும்பின உடனே எங்களுடைய ஃபேஸ வாஷ் பண்ணி இல்லாட்டா நாங்க பாடி வாஷ் பண்ணிட்டு நம்முடைய முகத்தை செக் பண்ணுவோம், நம்முடைய பாடியை செக் பண்ணுவோம், எங்களுடைய தலை ஷேப் பண்ணிட்டு செக் பண்ணுவோம். இப்படி வடிவா இருக்கு. அதே போல இந்த வார்த்தை என்ற கண்ணாடிக்கு முன்னால நானும் நீங்களும் இந்த செக் பண்ண வேண்டும். இந்த வார்த்தை என்னோட பேசுறது, இந்த வார்த்தைக்கு நான் எப்படி தகுதியில, எப்படி நான் சரியா எப்படி சாட்சி உள்ளவளா இருக்கு, எப்படி நீதி உள்ள உண்மை உள்ளவளா இருக்கு, எப்படி ஆவிக்குரிய ஜீவன் வளர்ந்து கொண்டிருக்கிறது, சரியான பாதையில நடக்கிறதா. அப்பா என்ன நானே ஆராய்ந்து நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாங்க எப்படி இருக்கிறோம்? இன்னொரு அவயவமா இருக்கிற நாங்க செய்ய வேண்டும் எங்க சபைகளுக்கு. அப்பதான் சபையின் வளர்ச்சியை காண முடியும். ஒரு புத்தி உள்ள ஆராதனை செலுத்த முடியும். மகிமையின் தேவன் அதை மகிமைப்படுவ சொந்த வாசனையாக நுகர்ந்து மகிழ்வார். அடுத்தது பாருங்கள், அசதியாயிரா ஜாக்கிரதையாய். சில பிள்ளைகள் சில காரியங்கள் செய்தா அந்த பிள்ளை தானே, அது அவங்கட பிள்ளை, நாம் அங்கட பிள்ளை. சபைக்குள்ள நாங்கள் தட்டி கொடுக்க வேண்டும்.
எங்களுக்குள்ள ஒரு தட்டி கொடுக்கிற மனப்பான்மை வேறவே. என் பிள்ளையை போல நான் மற்ற பிள்ளையை பார்க்க வேண்டும். அந்த பிள்ளை ஆவிக்குரிய ஜீவத்துல வளர்க்க நான் இறங்கி போக வேண்டும். நான் ஒரு முன்மாதிரியா இருந்து அப்படி நான் சொல்றேன். அப்ப இன்னும் பெருமைப்படுத்தி நான் சொல்லவில்லை. நீ தாழ்மைப்படுத்தி அவர்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அந்த இடத்துல இறங்கி போய் அவர்களுக்கு அந்த காரியத்தை கற்றுக் கொடுத்து அதில் இருந்து மீட்டு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆவியிலே அனலாயிருக்க பாருங்க, அனலாயிருங்க. ஆவியில அனல். நாங்க இவ்வளவு செய்தாத்தான் அனல் எங்களுக்குள்ள மூலம் ஆவியால் எங்களுக்குள்ள அசைவாடு. அந்த ஒழுங்கற்ற பூமி ஒழுங்குபடுத்த ஆவியால் ஜலத்தின் மீது அசைவாடினா வெளிச்சம் உண்டாயிடுச்சு. அது ஒன்று எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி இருளை பிரிச்சார். பகலுக்கு பகல் என்று பெயரிட்டு இரவுக்கு இரவு என்று பெயரிட்டார். சூரிய சந்திர நட்சத்திரம் எல்லாம் ஒழுங்குபடுத்தி எல்லாவற்றையும் உண்டாக்கிகளான ஓய்ந்து ஒழுங்குபடுத்தி நாமளுக்குள்ள அந்த ஒழுக்கம் இருக்குதா? இந்த ஒழுங்கு இருக்கிறது. நீ ஏதோ தான் ஆராதனை இந்த நேரத்துக்கு பட்டா நாங்க இத்தனை மணிக்கு நம்ம ஆயத்தப்படுத்தி அவருடைய சமூகத்துல ஆயத்த ஜெபத்தோடு அந்த ஆராதனைக்காக நாங்க காத்திருக்கிறவளா இத்தனை பேர் நிற்கிறோம். ஆராதனை 8 மணிக்குன்னு சொன்னா நாங்க 8:30 போய் இடையில போயிட்டு அந்த காணிக்க போகுதானே அதை எட்டி போட்டுட்டு ஆவியன் என் ஆத்மாவியன் சொல்லிட்டு அந்த ஆராதனை செலுத்த என்னையும் உங்களை அழைக்கவே நாங்கள் அவயவங்களா இருக்கிறோம். கிறிஸ்துவுக்கும் எப்படியான ஆராதனை செலுத்த நாங்கள் ஆயுத்தமா இருக்கிறோம். எப்படி அங்கத்துவமா இருக்கிறோம். உங்களோட சரத்துல கையில காயம் ஏற்பட்டு விட்டால் அந்த கையிலாத சூழ்நிலையில முடியாத நிலையில அந்த வேலை செய்யாம இவ்வளவு வேதனைப்படுவோம். அதே வேதனை கிறிஸ்துவுக்குள்ள சொந்த தகப்பன் வேதனைப்படுகிறார். என் பிள்ளை அழைத்து தூக்கி எடுத்து நுழையான சேர்த்து கிருபைய கொடுத்து தாளந்த கொடுத்து இன்னைக்கு என் பிள்ளை எப்படி நிக்கிறது ஒரு சமூகத்துல நினைத்து பாருங்கள். ஆராய்ந்து பாருங்க. என்னை நானே ஆராய்ந்து பார்த்தேன். நான் எப்படி இது சமூகத்தை நிற்கின்றேன். ஒரு சபையில நான் எப்படி அங்கத்துவமாய் செயல்படுகிறேன். ஒரு சரீரம் எப்படி அவயவங்கள் பல இருக்கிறது. அந்த அவயவங்கள் ஒன்றாக நான் எப்படி என் சபையில நான் நிற்கின்றேன். அடுத்து சொல்றேன் நமக்கு ரோமர் 12:12 நம்பிக்கையில சந்தோஷமாயிருங்க, உபத்திரத்துல பொறுமையாயிருங்க, ஜெபத்தில உறுதியாயிருங்க. இதுல நம்பிக்கை கொண்டிருக்கீங்களா? அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கையில உறுதியாய் சந்தோஷமாயிருங்க. அந்த நம்பிக்கை சந்தோஷமாகட்டும். அது சந்தேகப்பட வேண்டாம். மனைவி சொன்னால் என்று அந்த பக்கம் சாய்ந்து விட வேண்டாம், இந்த பக்கம் சாய்ந்து விட வேண்டாம். வாக்குரைத்தர் வாக்கு மாறாதவர். அந்த சந்தோஷத்தில் ஓடுங்க. நமக்கு நினைத்த ஓட்டத்துல எதற்காக பிடித்தன அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் பின்தொடர்ந்து பவுலடிகளை அந்த சிறையிருப்பில் இருந்து பிலிப்பியர் 4:11 அவர் அந்த சிறையிருப்பில் இருக்க போது சொல்றார். பிலிப்பியர் 4 நாங்க மறுபடியும் சொல்லுவோம், சந்தோஷமாயிருக்கு. எங்களுக்கு அந்த சந்தோஷம் ஒரு சிறையிருப்பு, ஒரு வியாதி சிறையிருப்பு வந்தாலே ஐயோ என்னால முடியாது இந்த ஊழியர் செய்ய, என்னால இந்த இடத்துக்கு போக முடியும், என்னால இந்த காரியம். அது எங்களுக்கு ஒரு பிழையினம் ஒரு சிறையிருப்பா இருந்தா நாங்க இன்னொரு சிறையை போட்டுக்கொண்டு முடியாத முடிவெடுத்தோம். நம்பிக்கை சந்தோஷமாயிருங்க. உபத்திரத்துல பொறுமையா ஜோப போல பொறுமையா இருங்க. இழந்ததுதான் உண்மைதான். அவங்களோட நன்மையை பெற்ற நாங்க தீமையை பெறுவோம். தீமையை பெறுவோம். யோபு பொறுமையாயிரு. அந்த பொறுமையை கலைத்தார்கள். ஆறுதல் சொல்ல வந்த நண்பர்கள். ஆனா யோபு தான் பெற்ற நிலையை தான் பெற்ற இவர்கள் அடியக்கூடாது, யோபு தன்னுடைய சிநேகித தண்டிக்கப்படக்கூடாது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தார். கர்த்தர் அவர் முகத்தை பார்த்தார். நிதானமா யோபு பேசு, கண்ணிப்பார், கண்ணித்து தெளிந்தவனாய் யோபு இருந்தான். 42 நீங்க வாசிக்கணும் அந்த பகுதி அப்படி சொல்லு. அதனால யோபு அவட சிறையிருப்ப மாற்றி இதை இழந்த ரெட்டந்தனியா கொடுத்தார். நீங்களை நம்பிக்கையில சந்தோஷமா உபத்திரத்துல பொறுமையா இருந்த, ஜெபத்தில உறுதியா இருந்தான்.
கடைசி வரைக்கும் பிறருக்கு ஜெபிக்கிற ஜெபத்தில் உறுதியா இப்படிப்பட்ட தீர்மானங்கள் அவயவங்களா இருக்கிற சபைகளுக்குள்ள இருக்கிற நமக்கு கிறிஸ்துவாம் ஒரே சரத்துக்களை அவயவங்களா இருக்கிற நாங்கள் எங்கள் அவயவங்களை நாங்கள் கெடுத்துக்கூடாது. அவயவங்கள் என்ற பேரில் அவயவங்களா வெறும் பேருக்கு இருக்காதபடிக்கு கிறிஸ்துவுடைய சரத்தை அவருடைய சரத்தை நாங்கள் அவயவங்களா இருக்கிறோம் என்ற உணர்ந்தவர்களாய் அவைக்கு ஜீவியம் வளரட்டும், அவையும் வளரட்டும், அவர் மகிமைப்படட்டும். புத்தியுள்ள ஆராதனை செலுத்துவோம். அவர் ஜீவ பலியா செலுத்தும் போது அது சுகந்த வாச நுகர்ந்து மகிழும்படியா தேவன் நம்மோடு உறவாடி மகிழ்வார். கேட்ட வார்த்தைக்கு நம்ம அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு சோசனம் அடிமை கற்றுக் கொடுத்த இந்த மகா பெரிய பொக்கிஷ பாடத்துக்காக நன்றி ஆண்டவர். தகப்பனே, இவ்வளவு காலம் நான் என் சபை ஏனோ தானோண்டு அவயவத்துல ஏதோ தானோண்டு செயல்பட்டிருந்த என்ன ஒரு விஷயம் மன்னியும் மாட்டார். என்னை ஆராய்ந்து பார்க்கிற இந்த வேளை வாசித்தது மட்டும் ஆவியானவர் எனக்குள்ள இடர்பட்டீங்க அதிகமா. அதுக்காக நான் நன்றி செலுத்துறேன். கற்றுக் கொடுத்த பாடத்துக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். அப்ப இந்த நாள் முதல் இந்த நேரம் முதல் நான் என் சபையில நீங்க என் சபையில ஐயா தலைவராயிருக்கிறீங்க, நீங்க சரீரமா இருக்கிறீங்க என் சபைக்கப்பா. நான் ஒரு அவயவமா இருக்கிறேன். அந்த அவயவமா இருந்து நான் என்ன அவயவமா இருக்கணும் அந்த காரியத்தை நான் செயல்பட்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்த என் புத்தியுள்ள ஆராதனை செலுத்த ஜீவ பலியாக அர்ப்பணிக்கும். அதை நீ சுகந்த வாச நுகர்ந்து மகிழும்படியான ஆராதனையை மாறவும் நீ கிருபை செய்வீராக. அடிமையை தாழ்த்துறனப்பா, பெருமையாக்குறனப்பா. நீங்க என் மூலம் அவ்வளவு பேர் பெருகனா திருகணும் அப்பா. தகப்பனே, நம்பிக்கையில சந்தோஷமா ஒருத்தர் பொறுமையாயிருங்க, ஜெபத்துல உறுதியாயிருங்க என்று சொல்லி போலடியா கற்றுக் கொடுத்தது போல நாங்கள் அப்படியாக ஒருத்தர் வர்ற வேளையில எல்லாம் பொறுமையா இருக்க ஜோவ போல அந்த நீடிய பொறுமை உள்ளவர் நீங்கப்பா. அந்த நீடிய பொறுமையில இருக்கிற கிருபி எங்களுக்கு தாங்கப்பா. எந்த சூழ்நிலைகளை மேற்கொண்டு விடாதபடிக்கு உமக்குள்ள நாங்கள் அவயமா இருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாய் எங்கள் பேச்சு மூச்சு நடக்க சொல் செயல் ஆவி ஆத்மஸ்தரம் யாவும் மக்கள் அர்ப்பணிக்க கழுவி மீட்டீரே. அந்த பரிசுத்த அன்புக்காக சோத்திரம் அப்பா. எங்கள் அன்பு மாயவற்றதாக இருக்கட்டும் ஆண்டவர். தீமையை வறுத்து நன்மையை பற்றி கொள்ள கிருபை தாங்க ஆண்டு அடியால அப்படியே அர்ப்பணிக்கிற கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அர்ப்பணிக்கிற தகப்பனை ஆளுகை செய்து வழி நடத்தும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் எங்கள் சபைகள்ல வளர்ச்சியை காணட்டும். உங்கள் ஆவிக்குரிய ஜீவியம் வளரட்டும் ஆண்டவரே. ஆகிய ஆவியில போல அல்ல ஆண்டவர், முன்னாடி வேறுபட்டு ஆண்டவர் அந்த ஆராதனை செலுத்தாதபடிக்கு உமக்கு பிரியமான ஆராதனை எப்பொழுதும் செலுத்த எங்களை தகுதிப்படுத்தி நடத்துவீராக. உங்களுடைய இரக்கத்தை முன்னிட்டு எங்களை தாழ்த்துவோம். மறந்து இரக்கம் கொஞ்சமல்ல கத்தால் அந்த இரக்கத்தினால் எங்களை எப்பொழுதும் நினைத்துக் கொள்ளும் ஆசீர்வதித்தாலும் இயேசுவின் மாறாத நாமத்தில் இந்த வேலை தந்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்தி உடைய பாதத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபம் கேட்கிறேன். ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.